கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் சாகக்கூடிய நிலைமை போனேன். சாப்பாட்டு கூட வழிடுவார். என் வீட்டுக்காரி தாலியை கூட விற்றேன். ஆனால் இன்னைக்கு 10 பவுன் தாலிச்சையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். தொழிலில் தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிளியத்தக்கதான மீன்களை கத்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வியாபாரம் மற்றும் தொழிலில் போட்டிகள் நிறைந்த இந்த காலத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் செய்கிற வியாபாரம் மற்றும் தொழிலில் இயேசுவை சார்ந்து கொண்டால் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவாயிருப்பினும் அவை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இப்போதும் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த முருகன் அவர்களின் வாழ்க்கையில் தேவன் அவர்கள் தொழிலை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்பதை நம்மோடு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. வாங்க சாட்சியை கேட்கலாம். என் பேர் முருகன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. சொந்தமாக ஆட்டி வாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து சங்கரன் கோயில் பக்கத்தில், பனவழி சத்திரம் பக்கத்தில் ஆயால்பட்டி. ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணியிருந்தேன். என்ன தொழில்னா ஆட்டி வியாபாரம். அப்போ அந்த ஆட்டி வியாபாரம் என்னன்னா, கிராமங்களில் போய் வீடுகளில் போய் எடுத்துகிட்டு வந்து சந்தைகள் வந்துட்டு விற்பேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் பாங்க செய்ய விற்க அப்படிமா இருக்குது. என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தது. குடிக்க, செய்ய, பீடி அடிக்க, தண்ணி அடிக்க எல்லா பழக்கமும் இருந்தது. அப்போ இப்படிமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வியாபாரத்தில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா பக்கம் கடன் ஆகி போச்சு. கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டம்னா இப்போ காலைல கடையில் நிற்பேன், 10 பேர் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து 10 பேர் நிற்பாங்க. ஒரே அவமானமாக இருக்கும். நமக்கு தூக்கத்துக்கு இடமே கிடையாது. தூங்கினா பூரா கடன்காரங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையிலாம் இருந்தேன். கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் சாகக்கூடிய நிலைமை போனேன். இதே சிந்தனை தான். நாளை காலையில் எவன் வந்துடுவானோ, 4 மணிக்கு வந்து கதவை தட்டுவானோ, கடைக்கு 10 பேர் வந்துடுவானோ, இதே சிந்தனை தான் ஓடும். கடையில் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சோத்தை திங்க, வேற என்ன திங்கிங்கலாம் என்னைய கட்டிச்சு. அந்த மாதிரி கேட்டு அதையும் எனக்கு கோவம் வரல. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்டால் என் பணத்தை இப்போ கொடுன்னு கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இல்லை. 50,000 ரூபா கடனுக்காண்டி சட்டையை பிடிச்சி ரோட்டில் எடுத்துகிட்டு போனாப்புல எல்லாரும் மக்கள் ஊராங்க சுற்றி பார்க்காங்க. அப்போ எனக்கு அவ்வளோ ஒரு அவமானம், வேதனை ஆகி போச்சு. என்ன நம்பி யாருமே ஆட்டுக்குட்டி கொடுக்குறது நிப்பாட்டாங்க. இவன்கிட்ட கொடுத்தா ரூபா வராது, இன்னும் இவனுக்கு நம்ம குட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆகையில் ஒன்றுமே செய்ய முடியல. வீட்டில் சாப்பாட்டு கூட இருக்காது. சாப்பாட்டு கூட வழி இருக்காது. என் வீட்டுக்காரி தாலியை கூட விற்றேன். அவள் தாலியை கூட விற்று அவ்வளோ தூரமெல்லாம் பண்ணேன். நான் பீடி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ரோட்டில் படுத்து கிடப்பேன். என் வீட்டுக்காரி ஆட்டை பிடிச்சி தூக்கிட்டு வருவாள். என்னால் வந்து எங்கள் ஐயா ரொம்ப வேதனைப்பட்டார். அதனால தான், வேண்டாம்ப்பா, என்னால் நீங்கள் மாறி மாறி கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் எங்கே போனாலும் என் பிரச்சனை முடிய மாட்டேங்குது, அதனால் நான் செத்துடுவேப்பா அப்படின்னு ஜாப் பண்ணணும்னு நினைக்கல. பிற கடைசியில் இங்கே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தான் சொன்னான், மறுநாள் சாவனுக்கு முடிவுக்கு போனேன். அவன் தான் எனக்கு தெரியாத குறுக்கோழி இருந்தது. முருகன், நாங்கள் போன 4 அப்படி போனேன். நீங்கள் வாங்க, உங்களுக்கு எந்த கடனாலும் அங்கே போனேன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னா. இல்லைப்பா, என் வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குது, நான் எங்கேயும் வரல அப்படின்னு. இல்லை பிற கடைசியாக ஒரு ட்ரிப் வாங்க கூப்பிட்டான். இப்படி இருக்கும்போது 2018 வருஷம் ஒரு பையன் தான், என்னையா தினேஷுங்கிற பையன்தான், வாங்க பிறகு நம்ம 4 மாவடி போயிட்டு வரணும்னு கூப்பிட்டாப்புல. போனோடனே கேட்டுக்கிட்ட போனவுடனே என்ன அறியாமல் அழுவத்தாங்க. அங்கே போனவுடனே என்ன அறியாமல் அழுதேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு மறுநாள் கொண்டு என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தது. தண்ணி அடிப்பேன், புகையில போடுவேன், பீடி அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், எல்லாமே இருந்தது. 4 மாவடி வாசலை மிதித்தேன். எல்லாத்தையுமே தூர போட்டேன். அதிலிருந்து எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வியாபாரிகள் மீட்டிங்க்கு வந்தேன். அப்போ மோன்சி ஐயா வந்து தொழிலுக்காண்டி ஆலோசனை கொடுத்தாங்க. இப்படி நீங்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், யாருக்கெல்லாம் என்னென்ன நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அதை பூரா ஒரு இதில் ஜெபக்குறிப்பில் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த நான் கொடுக்க வேண்டிய ஆள் பேர் அத்தனை பேரையும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி எழுதி ஜெபக்குறிப்பு போட்டேன். ஜெபக்குறிப்பு எழுதையில் பூரா அழுவேன். அழுது தான் நான் ஜெபக்குறிப்பை எழுதுவேன்.
ஏன்னா அவ்வளோ கடன் பிரச்சனை. எனக்கு இந்த கடனே இருக்கக்கூடாது, நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எனக்கு கடன்கிறதே இருக்கக்கூடாது சொல்லி நான் ஜெப குறிப்பு அழுது நான் ஒவ்வொரு வரியிலையும் நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் எழுதுவேன். வியாபாரி மீட்டிங் முடிஞ்சு 2வது மாதத்திலேயே எனக்கு ஒரு மாற்றங்கள் வந்தது. இந்த 8 லட்ச ரூபா கடனை எப்படி அடைச்சங்கிறது எனக்கே தெரியல. அடுத்து என்னுடைய தொழிலும் நல்ல முறையில் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு, யாரெல்லாம் என்னை ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட ஆட்டுக்குட்டி அடை பற்றிட்டு போ, ரூபாயை பற்றி என்ன. அதே மாதிரி நான் எனக்கு கடை வேண்டாம், நீங்கள் ரூபாயை உடனே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு. கடன் வேண்டாம், நான் கடனுக்கு இதுக்கு முன்ன கேட்பேன், கொடுக்க மாட்டேன், என்னை யாரும் இன்னைக்கு தவறாக நினச்சிடக்கூடாது சொல்லி கடன் வேண்டாம், நீங்கள் எவ்வளோ பணமோ பணத்தை ஒத்தவரில் வாங்கிக்கோங்க எனக்கு அப்படின்ன உடனே முதல்ல ஸ்டார்டிங்கில் பணம், அடுத்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கல, உங்கள் பணத்துக்கு என்ன, நீங்கள் கொண்டு போய் விற்றுட்டு கொண்டாந்து கொடுங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஆகி போச்சு. 2018 ஒரு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ஏதோ மாதம் ஒரு 50,000 ரூபா பக்கம் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் இன்றைக்கி மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கேன். வீட்டில் மெனாக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆட்டு வியாபாரத்தில் ஆட்டுக்குட்டிகள் கிடைக்காது. இன்றைக்கி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி ஒரு 20 குட்டி அடக்கு வந்து பற்றிட்டு போங்க, ஒரு 40 குட்டி அடக்கு நீங்கள் வாங்க இப்படி சொன்னாங்க. நான் ஃபோனில் வரக்கூடிய குட்டியை என்னால் வாங்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தி வர்றாரு. சனிக்கிழமை ரெட்டியார்பட்டி சந்தை, ஆனால் அன்னைக்கு தான் திறப்பினாசல் கூட்டம். ஆனால் அந்த சந்தைக்கு போகிறத கூட விட்டுட்டு திறப்பினாசல் கூட்டத்துக்கு வந்துடுவோம், குடும்பமாக வந்துடுவோம். அதில் நான் என்றைக்குமே என்ன அன்னைக்கு எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதை ஒதுக்கிடுவேன். அன்னைக்குன்னு திறப்பினாசல் கூட்டத்துக்கு போயிட்டு தான் மற்ற காரியத்தை பார்க்காது. அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு நான்லாம் இந்த அளவுக்கு இருப்போம்னு என் கனவுளோட எனக்கு எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். வீட்டம்மா போட்டு 2 கிராம் தாலி, அந்த தாலியை விற்றேன் செலவுக்கு இல்லாமல். ஆனால் இன்றைக்கி 10 பவுன் தாலிச்சையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற அத்தனை இன்றைக்கி 1 கிலோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன் என் பிள்ளைகளுக்கு. இல்லை, இந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் மோகன் செய்யா கொடுத்த ஆலோசனை. அவர் நீங்கள் இத்தனை மணிக்கு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க, இத்தனை பைபிள் இப்படி வாசிங்க, இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனைப்படி நான் அதனால் ஸ்டெய்லி 2 அதிகாரம் பைபிள் வாசித்து அந்த தேசத்துக்காக வேண்டி இதுக்காக வேண்டி ஸ்டெய்லி ஜெபம் பண்ண சொல்லல. நான் அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு ஜெபம் பண்ணாமல் வெளியில் போகவே மாட்டேன். அது 1000 நெருக்கடி இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் என் குடும்பத்துக்கு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். மற்ற ஃபுல்லாக தேசத்துக்கு வேண்டிய ஜெபம் பண்ணுறது. ஆனால் இந்த ஆலோசனை கொடுத்தவரை மோகன் செய்யாதான் கொடுத்தாரு. சுற்றி எங்கடா போய் கேட்டாலும் இவன் 4 மாடி முருவேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துக்கு போய் தான் இவ்வளோ நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் 10க்கு 10 ரூமில் தான் இருந்தோம். அது சின்ன வீடு. ஒரு 4 ஆள் விருந்தாள் வந்தாலும் கூட இருக்க இடம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஆட்டு சாவடிக்குள்ளே தான் போய் படுக்கணும். அதுவும் ஒரு சின்ன இதுதான். 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஒரு இடமும் எனக்கு ஆண்டவர் ஏசப்பா ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு உண்டான இடமும் எனக்கு கொடுத்துருக்காரு. சாதாரண ஒரு ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போய் இதெல்லாம் மோகன் செய்ய சொன்னது தான். ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்டால் இல்லாத ஆள் நடந்து போனாலும் கூட அந்த ஆளை கூப்பிட்டுட்டு என்னையா செய்ய போறியா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி டக்குன்னு உடனே என் கையில் ஒரு 200 அந்த கையில் கொடுத்துட்டு சாப்பிடுதில்ல வாங்கன்னு சொல்லி ஒரு சாப்பாடு வாங்கி கையில் கொடுத்துருவேன். ஏம்மா எங்கள் அப்பாவை மாற்றினது ஏசப்பா தான், எங்களோட வறுமையை மாற்றினது ஏசப்பா தான். நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமும் ஏசப்பா மட்டும்தான். நாங்கள் அவரை தேடாமல் இருந்திருந்தோம்னா யாரும் உயிரோடு இருந்திருப்போமானே தெரியல. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொரோனா போய் நன்றி. பிரியமானவர்களே, சாட்சியை கேட்டீர்களா? இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் பலப்பட்டிருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினாள். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கலிலேயா கடற்கரையில் இயேசு ஒரு மனிதனை சந்திக்கிறார். அவர் வந்து அவனோடு பேசி ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதம் தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடல் என்பது ஒரு பெரிய ஏரி, சுத்தமான குடி தண்ணீர் உள்ள ஒரு ஏரி. கடல் மாதிரி பெரிய அளவில் இருக்கிறதுனால அது கடல் என்று அழைக்கப்பட்டது. அதோடு சில சமய சுழல் காற்று அடிக்கும்போது கடலில் அலைகள் எழும்போதை போல பெரிய அலைகள் அங்கிருந்து எழும்பும். அதாவது சுமார் 18 அடி உயரத்துக்கெல்லாம் அலை எழும்புமாம். அந்த அளவிற்கு உள்ள ஒரு பகுதி. அதனால அது கலிலேயா கடல் என்று அழைக்கப்பட்டது. அந்த கடற்கரை ஓரத்தில் மீனவ கிராமங்கள் இருந்தது. கப்பர்நகூம் என்கிற கிராமம், பெத்சாயிதா என்கிற கிராமம். கப்பர்நகூம் நமக்கு தெரியும், பேதருடைய மாமி இருந்த ஊர். அது இயேசுவின் பட்டணம் என்றும் அழைக்கப்பட்டது. இயேசு அங்கு தங்கிதான் அதிகமான ஊழியங்களை செய்தார். பெத்சாயிதா என்கிற ஒரு கிராமமும் இருந்தது. அது கடற்கரை கிராமம். கடல் தொழில் செய்கிறவங்க தான் அதிகமாய் வசித்தார்கள். அதில் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற ஒரு மனிதர். அவனுடைய சகோதரன் அந்திரேயா. அதே மாதிரி அவனுக்கு அதே ஊரை சார்ந்த பெத்சாயிதா ஊரை சார்ந்த யோவான், யாக்கோபு, இந்த 2 பேரும் சகோதரர்கள். இவங்கெல்லாம் ஒரே பகுதியில் மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த நாளில் இந்த 4 பேருமே கடற்கரையில் இருக்கிறாங்க. பேதுரு ராத்திரி எல்லாம் கடலில் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இந்த கலிலேயா கடலில் இரவில் தான் மீன் பிடிக்க முடியும். அதனால் இரவு நேரத்தில் மீன் பிடிக்க போவார்கள். பேதுரு அப்படி இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் வலையை போட்டு 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 இழுக்கிறாரு. ஒரு மீன் கூட இன்றைக்கு அகப்படவில்லை. ரொம்ப மனம் சோர்ந்து ராத்திரியெல்லாம் விழித்திருந்து கஷ்டப்பட்டு வலை போட்டு மீன் பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படாததுனால ரொம்ப ஒரு வேதனை, தொழிலில் ஒரு நஷ்டம். கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போய் ஒரு லாபமும் இல்லை, ஒரு மீனும் அகப்படவில்லை. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட வலைகளை அலசி கொண்டு நிற்கிறார். அந்த மாதிரி வியாபாரத்தில் தோல்வி, வியாபாரத்தில் அன்றைக்கு தொழிலில் ஒரு பாதிப்பு. அந்த நாள் தொழிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு லாபமும் கிடைக்கல. ராத்திரி எல்லாம் விழித்திருந்து பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அந்த தோல்வி, அந்த ஏமாற்றம், நஷ்டம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்றைக்கு தேவைக்கு என்ன செய்வது? பொதுவாக இந்த மீனவர்களை பாருங்கள், அந்தன்றைக்கு பிடிச்சிட்டு வந்து அந்தன்றைக்கே விற்பாங்க. அதை வச்சு குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்து கொள்ளுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு மீன் கிடைக்கலனா கூட அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும். பேதருக்கு என்ன, இப்போ வீட்டுக்கு போனால் எப்படி, தேவைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போய் ஒன்றும் அகப்படலையே, இப்போ அதற்கு இந்த தேவைக்கு என்ன செய்வது, அந்த தேவைக்கு என்ன செய்வது? அடுத்து அவனுடைய உள்ளத்திலே பல கேள்விகள், வேதனைகள். அந்த தோல்வி, ஏமாற்றத்தோடு வலைகளை அலசி கொண்டு நிற்கிறார். அந்த சமயத்தில் தான் இயேசு அவரை சந்திக்க வருகிறார். தொழிலில் நஷ்டமடைந்து, ஏமாற்றமடைந்து, ஒரு லாபமும் கிடைக்காம வேதனையோடு நிற்கிற ஒரு மனிதனை இயேசு சந்திக்க வருகிறார். அவனோடு பேசுகிறார். அவனிடத்தில் சில உதவிகளை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து
இன்றைக்கு பேதுருவை தேடி போன இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளோடு வந்திருக்கலாம். சிலருக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எவ்வளவோ உழைச்சும் வியாபாரத்தில் லாபமே இல்லை, தொழிலில் நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டது, இன்னொரு பக்கம் அதிகாரிகளால் நெருக்கப்பட்டது, இன்னொரு பக்கத்தில் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இந்த மாதிரி வரிக்கே போய்விடுகிறது. மிச்ச மீதி எங்கே கிடைக்கிறது? வரியெல்லாம் ஏற்றிட்டாங்க, எல்லாம் அதுக்கே போய்விடுகிறது. அதனால் தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அது இல்லாதபடி கடன் கடன் கடன், அதுக்கு வட்டிக்கு பணம் செலுத்தி சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போய்விடுகிறது. மிச்சம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையே ஒரு வேதனை, கஷ்டம், நெருக்கம். என்றைக்கு இதெல்லாம் மாறும் என்கிற ஒரு உள்ளத்தில் கேள்வியோட சோர்ந்து போன நிலைமையில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வேலை பாதியில் நிற்கிது, தேவைக்கு என்ன பண்ணுறது? இந்த கடனை கொடுத்து முடிக்கலைன்னா சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போய்விடுமே, என்ன பண்ணுவது? நமக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறாங்க? எல்லாருமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் நமக்கு உதவி செய்வாங்க? இனி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மனசோர்வு. பேதுரு அப்படியே பல யோசனையில் வலையை அலசி கொண்டே இருக்கும்போது தான் இயேசு வந்து பேதுருடைய படகில் ஏறி உட்காருகிறார். பேதுரு அப்படியே பார்க்குறார். நானே சோர்ந்து போய் இந்த மாதிரி ஒரு மீன் அகப்படலேன்னு வந்திருக்கிறேன், என் படகுல யார்டா ஏறி உட்கார்றது அப்படின்னு பார்த்தா சிரித்த முகத்தோடு பொன்மரலோடு இயேசு. கோபமாக பார்த்துருப்பார் முதல்ல பேதுரு. அப்படி திரும்பி யார் அது என் படகுல ஏறுறது அப்படின்னு. இயேசுவை பார்த்த உடனே அவருடைய முகத்தை, சாந்தத்தை, அவருடைய கனிவான சிரிப்பை பார்த்த உடனே டக்குன்னு பேதுரு அமைதி ஆயிட்டார். சரி அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. கடற்கரையில் திரளான மக்கள் கூட்டிட்டாங்களா. அவர் பார்க்குறாரு, இவருக்காக தான் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களா? நான் என்னவோ மீன் வாங்க வந்திருப்பாங்க போல, நிறைய கூட்டம் வந்திருக்குதுன்னு பார்த்தா இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறார். இயேசு சொன்னார், பேதுரு கொஞ்சம் வா தம்பி, கொஞ்சம் வா, கொஞ்சம் படகு கொஞ்சம் தள்ளி விட, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே, நான் ரொம்ப கரையில் இருக்க மக்கள்லாம் நெருக்கிடுவாங்க என்ன. உடனே சரின்னு கொஞ்சம் தள்ளி விடுகிறார். இயேசு பேசுகிறார். பேதுரு கவனித்து கொண்டே இருக்க, வலையை அலசி கொண்டே இயேசு பேசுகிறதை கவனித்து கொண்டே இருக்கிறார். இது மாதிரி பேசி நான் இதுவரை கேட்டதே இல்லையே. ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, அங்கே வாசிப்பாங்க பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தெல்லாம், ஆனால் இந்த மாதிரி பேசி நான் கேட்டதே இல்லையேன்னு சொல்லி இயேசு பேசுவதை மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதன் பிறகுதான் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். அதுதான் இந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நாளைக்கு என்ன பண்ணுவது, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என் பிள்ளையுடைய படிப்பின் காரியத்துக்கு என்ன செய்கிறது, இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்காரங்க நெருக்கிறாங்களே, இடத்தை எடுத்துக்கொள்ளுவேன்றாங்க, கடையை பிடுங்கிருவேன்னு சொல்கிறாங்க, வீட்டை எழுதி வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு மார்க்கமும் இல்லையேன்னு சோர்ந்து போய் வந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு பதில் சொல்லுகிற ஒருவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற ஒருவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க அவராலே முடியும், எந்த பிரச்சனையை மாற்ற அவராலே முடியும். அவர்தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். பேதருக்கு ஒரு பக்கம் நஷ்டம், லாபம் இல்லை, பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற வேதனை. இன்னொரு பக்கம் இன்றைக்கி தேவைக்கு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு நான் என்னத்தை கொண்டு போவேன், இன்றைக்கி என்னத்தை சமைச்சு சாப்பிடுவது, முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவை. அதுக்கு மத்தியில் தான் இயேசு வந்து சந்திக்கிறார். அதே இயேசு தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை மாறப்போகிறது, உங்களுடைய குறைவை நிறைவாக்கப்பட போகிறது, உங்களுடைய தேவை சந்திக்கப்பட போகிறது, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பேதருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய தான் இயேசு அங்கே வந்தார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனையை மாற்றி, துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த தான் இயேசு வந்தார். அதே இயேசு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இயேசு இந்த பேதுருவை சந்தித்த போது
என்ன மாதிரி நிலைமையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது தொழிலில் தோல்வி அடைந்த பேதுரு, அவர் தான் இயேசு சந்திக்கிறார். நீங்கள் கூட தோல்வி அடைஞ்சு வந்திருக்கிறீங்க, சில காரியத்தை இழந்து போய் வந்திருக்கிறீங்க, வியாபாரத்தை இழந்து, இருக்கிற சொத்தை இழந்து, இருக்கிற இடத்தை இழந்து, அடுத்து என்ன பண்ணுவது தெரியாத சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க. பேதுருவை போல வந்திருக்கிற உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். பேதுருவுக்கு அற்புதம் செய்ததை போல உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு வழியும் தெரியல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருட்டாக தான் இருக்குது. இந்த இக்கட்டிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சின்ன வழி கூட தெரியலை, ஒரு டோர் ஓப்பன் ஆகலை, எங்கே பார்த்தாலும் இருளாக தான் தெரிகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தொழிலில் தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார், படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு செய்வார். அப்போ இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் தோல்வி அடைந்தவனும் ஏமாற்றம் அடைந்தவனும் தன்னுடைய பிரயாசத்தின் பலனை காணாதவனுமாயிருந்தான். அந்த பேதுரு, அவரைத்தான் ஆண்டவர் சந்தித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா ஒரு அற்புதம் தேவை. அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப சிம்பிள். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனித்து அதற்கு கீழ்ப்படியே உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வேன், என் கூட இந்த நடத்துங்கன்னு சொல்லுங்கள், போதும், எல்லாம் நன்மையாய் முடியும். ஜெபிக்கலாமா? அவருடைய வசனத்தை நீங்கள் நேசித்து உண்மையாக அந்த வசனத்தை கீழ்ப்படிவீங்களா? அப்படின்னா உங்களுடைய வலதுகரம் உயர்த்தி கொள்ளுங்க. தகப்பனே, உம்முடைய வசனத்தின்படி வாழவும் நடக்கவும் யார் யார் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அந்த சகோதரனுக்காய், சகோதரிக்காக, அந்த தாய் தகப்பனுக்காய், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு நடுங்கி அர்ப்பணித்து கொண்டபடியால் அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வசனத்தின்படி அவளை சமாதான, மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தோடு நடத்தும். இன்று முதல் ஒரு அற்புத மாற்றம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆசீர்வாதமான நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதற்காக நன்றி. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய வேண்டுதலின்படியே அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க. நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாவதை காண்பீங்க. ஆமேன்.